ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு இருக்கிறதுனால சனிப்பெயர்ச்சியில நல்ல மாற்றங்களை ரிஷபராசிக்காரர்கள் நிச்சயமாக அனுபவிப்பீங்க. நீங்களே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு தைரியம் வரும், ஒரு எழுச்சி வரும், ஒரு திருப்பம் உங்களுக்குள்ள ஏற்படும். குடும்ப விவகாரங்கள்ல 3வது நபர்களை தலையிட விடாதீங்க. அதே மாதிரி கூட இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் தயவு செஞ்சு ஜாகிரதையா இருங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு குறிப்பா பட்டம் கிடைக்குமா, பதவி கிடைக்குமா, பேர் புகழ் ஏதாவது கிடைக்குமான்னா நிச்சயமாக இந்த சனிப்பெயர்ச்சி அத்தனை பிராப்தத்தையும் தரும். சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் ஜோதிடர் அருண்குமார் பேசுகிறேன். நீண்ட நெடும் நாட்களுக்கு பிறகு ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ஒரு சந்தோஷம். சனிப்பெயர்ச்சி வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதி காலையில 8:24 சனி பகவான் இப்பொழுது இருக்கக்கூடிய கும்ப ராசியிலிருந்து தன்னுடைய அடுத்த வீடான மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சனிப்பெயர்ச்சி அப்படின்னு வந்துட்டாலே பொதுவா எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா நல்ல கிரகங்கள் பயிற்சி ஆகும் பொழுது இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பை விட சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எல்லாருக்குமே ஒரு பெரிய பதட்டத்தையும் பயத்தையும் நமக்குள்ள ஏற்படுத்தி இருப்பார். அந்த சனிப்பெயர்ச்சி வருது. ஏன்னா நவகிரகங்கள்ல ரொம்ப நீண்ட நெடும் நாட்களுக்கு இருந்து பயிற்சியா பலன் தரக்கூடியது சனி பகவான் தான். 2.5 வருட காலங்கள் அவர் இருக்க போறார். அப்படி மீன ராசியில குருவோட வீட்டுல சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் என்ன மாதிரியான பலன்களை 12 ராசிக்காரர்களுக்கும் கொடுக்க போறார் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். அதுல பல ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முழுமையாக முடியுது, பல பேருக்கு 7.5 சனி தொடங்குது. அதே மாதிரி சில ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி முடியுது, அதே மாதிரி கண்டக சனி, அஷ்டம சனி அப்படின்னு சொல்லி பல சனிகள் முடியுது. சில பேருக்கு தொடங்கக்கூடிய நிகழ்வும் நடக்க காத்திருக்கு. இந்த 7.5 சனி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கடல்ல மாட்டிக்கிட்டு தவிச்சு ஒரு பெரிய விடுதலையை அடையக்கூடிய ராசிக்காரர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 7.5 சனி கம்ப்ளீட்டா முடியுது. ஸோ அதற்கடுத்தது அஷ்டம சனியில மாட்டிட்டு கஷ்டப்பட்டு இருந்த கடகராசிக்காரர்களுக்கு இறைவனுடைய அருளோடு இந்த அஷ்டம சனியினுடைய தாக்கங்கள் எல்லாம் அந்த மார்ச் 6ஓட முடியுது. அர்த்தாஷ்டம சனியில ஒரு மிகப்பெரிய சூழலுக்குள்ள மாட்டிக்கிட்டு ஒரு 2.5 வருஷமா போராடின விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி முடியுது. இந்த சொன்ன 3 ராசிக்காரர்களுக்கு சனியினுடைய தாக்கமும் சனியோட பாதிப்பும் இவங்களுக்கு விடுபடுது. இதுல இருந்து ஒரு பெரிய நீண்ட ஒரு மன நிம்மதி, மன நிறைவை அடையக்கூடிய இடத்துக்கு இவர்கள் நகர்கிறார்கள். அதுக்கு அடுத்தது இந்த 7.5 சனி தொடங்கக்கூடிய ராசியா பார்க்கப்படக்கூடியது மேஷராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்குது. அஷ்டமத்து சனி சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி தொடங்குது. அதற்கு அடுத்தது தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4வது இடத்துல சனி தொடங்குது. ஸோ சொன்ன இந்த ஒரு 3 ராசிக்காரர்கள் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள்ல நிதானமா இருக்கணும், கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள்ல பக்குவமா இருக்கணும். அதுக்காக 7.5 சனி வருதே, அஷ்டம சனி வருதே, அர்த்தாஷ்டம சனி வருதே, எங்களுக்கு எதுவுமே நல்லது நடக்காதா அப்படின்லாம் நீங்க யாரும் கவலைப்பட வேணாம். சனி பகவான் அமரக்கூடிய இடத்தை பொறுத்து, அவர் பார்க்கக்கூடிய இடத்தை பொறுத்து நிச்சயமாக மிகப்பெரிய நல்ல பலன்களையும் உங்கள் ராசிக்கு கொடுக்கறதுக்கு அவர் காத்திருக்காருங்க. அதுலயும் குறிப்பா சனிப்பெயர்ச்சியான முதல் ஒரு வருஷம் உச்சம் பெற்ற குரு நேரடியா சனி பகவானை பார்க்கறதுனால உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான சனி பகவானால் நீங்கள் அனுபவிச்சிருக்கக்கூடிய சிக்கல்கள் இருந்தும் அல்லது அவரிடத்தில் நீங்கள் பெற வேண்டிய பாக்கியங்களையும் அவர் கண்டிப்பாக கொடுக்க போறார். ஸோ 12 ராசிக்காரர்களுக்கு சனி எந்தெந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத இனி வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோலையுமே உங்க கூட நான் பிரத்யேகமா பகிர்ந்துக்கு காத்திருக்கேன். ஸோ வாங்க ஏற்றுக்கொள்ள போகலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் தன்னுடைய அடுத்த வீடான 8வது இடத்துக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு வரார். அஷ்டம சனி வரும் பொழுது ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயத்துல தான். உங்களுடைய திருமண வாழ்க்கையில கவனமா இருங்க, கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள கவனமா இருங்க, 3வது நபர்கள்ட்ட பேசும்போது பழகும்போது கவனமா இருங்க, முக்கிய முடிவுகளை 3வது நபர்களை நம்பி எடுக்கிறதுல இருந்தும் ஒப்படைக்கிறதுல இருந்தும் கவனமா இருங்க. 2வது உங்க உடலையும் மனதையும் பாதிக்கக்கூடிய செயல்கள் எதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ இதில் கவனமா இருங்க. இந்த விஷயத்துல மட்டும் நீங்க கவனமா இருந்தா போதும். சத்தியமா உங்களை அஷ்டம சனி ஒண்ணுமே பண்ணாது. ஆனா இந்த விஷயத்துல நீங்கள் எதில் தவறினாலும் இந்த 2.5 வருஷம் உங்களை வாழ்க்கையில மறக்க முடியாத அனுபவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவா அஷ்டம சனி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 7.5 சனியோட ஒரு கம்ப்ரஸ்டு வெர்ஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எதை நீங்க இழக்கிறீங்க அப்படின்னு தான் அது கேட்கும். ஒன்று நீ பொண்ணை கொடுக்குறியா அல்லது பொருளை கொடுக்குறியா, அப்படி இல்லைன்னா குடும்பத்துல ஏதாவது ஒரு சில கர்மகாரியம் பண்ண வைக்கிறியான்னு கேட்கும் சனி பகவான். சனினாலே கர்ம காரகன் தான். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பொண்ணை இழக்கிறதுக்கு பதில், பொருளை இழக்கிறதுக்கு பதில், உயிர் இழக்கிறதுக்கு பதிலாக கடவுள் புண்ணியத்துல நம்மால் முடிஞ்ச நல்ல விஷயங்களையும் நல்ல செயல்களையும் நல்ல தானத்தையும் நல்ல தர்மங்களையும் செய்யறதுக்கு இந்த காலத்துல முயற்சி பண்ணணும். அஷ்டம சனி வந்தாலும் பயப்பட வேணாம். ஏன்னா முதல் ஒரு வருஷம் சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்தில் உச்சமடையக்கூடிய குரு பகவான் நேரடி பார்வையா அற்புதமான ஒரு 9ஆம் இடத்து பார்வையா அவருடைய வீட்டை பார்க்கிறார். அப்ப குரு உச்சமடைஞ்சு அவருடைய சொந்த வீடான மீன ராசியை அந்த சனியை பார்க்கும் பொழுது கண்டிப்பா அந்த அஷ்டமத்து சனி கண்டிப்பாக நல்ல பல மாற்றங்களையும் திருப்பங்களையும் நிச்சயம் கொடுக்கும். முதல் வருஷ தொடக்கத்துல இந்த சனிப்பெயர்ச்சி ஆகக்கூடிய நேரத்துல ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு இருக்கிறதுனால சனிப்பெயர்ச்சியில நல்ல மாற்றங்களை ரிஷபராசிக்காரர்கள் நிச்சயமாக அனுபவிப்பீங்க.
அதில் ரொம்ப முக்கியமாக நான் சொல்லக்கூடியது ஒரு புதிய தைரியம் வரும் இந்த காலகட்டங்களில். எவ்வளோ ஏன்னா புலி வருதுன்னு சொல்லும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய பயத்தை விட அந்த புலி வந்ததுக்கு பிறகு நாம் ஒரு சில செயல்பாடுகளை செய்வோம் இல்லையா? புலி வந்ததுக்கு அப்புறம் நம்ம எவ்வளோ எஃபெக்டிவாக இருப்போம், எஃபிஷியண்டாக இருப்போம், எப்படி போய் நம்ம நின்று அந்த புலியை சமாளிக்க போகிறோன்றது ஒரு துணி வரும்ல. அந்த ஒரு அபரிவிதமான துணிச்சல் இந்த காலத்தில் உங்களுக்கு வரும். நீங்களே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு தைரியம் வரும், ஒரு எழுச்சி வரும், ஒரு திருப்பம் உங்களுக்குள்ளே ஏற்படும். அதே மாதிரி குறிப்பாக பார்க்கும் பொழுது பார்த்தா வார்த்தைகள்ல இருந்து தடுமாற்றங்கள் எல்லாம் சிம்ம ராசிக்கு விலகும். இதுக்கு முன்னாடிலாம் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாமல் இருந்துச்சு. சில முடிவுகள் எடுத்தா கூட அந்த முடிவுகளில் நீங்களே பல நாட்கள் பின்வாங்கி இருந்திருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு அந்த காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் முன்னோக்கி செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். குடும்ப விவகாரங்களில் மூன்றாவது நபர்களை தலையிட விடாதீங்க. அதே மாதிரி கூட இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் தயவு செஞ்சு ஜாகிரதையா இருங்க. சிம்மராசி நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் நல்ல முடிவு தான் எடுப்பீங்க. பக்கத்திலே இருப்பாங்க ஒரு 4 பேர், என்ன இது தப்பாயிடும், அம்மா இது தப்பாயிடும், இதை செஞ்சா அப்படி ஆயிடும், அதை செஞ்சா அப்படி ஆயிடும்னு சொல்லி அது யார் வேணாலும், வீட்டில் இருக்கலாம், ஃபேமிலியா இருக்கலாம், வீட்டுக்காரா இருக்கலாம், பொண்டாட்டியா இருக்கலாம், பிள்ளைங்களா இருக்கலாம், அல்லது மச்சான் பழக்கவழக்கமா இருக்கலாம். எதையாவது ஒன்று இப்படி சொல்லி உங்களை எந்த முடிவும் எடுக்கூடாம பண்ணி அல்லது எடுக்கிற முடிவு தப்பாக்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அதில் மட்டும் கவனம். பண விஷயத்துல கவனமா இருங்க. யாரை நம்பியும் காசு கொடுக்கறது வாங்குறதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. தேவையில்லாம கடனை ஏற்றிக்காதீங்க. சிம்ம ராசிக்கு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அகலக்கால் வைக்கலாம்னு தோணும். ஏதாவது இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, அந்த தொழில் பண்ணலாம், இந்த தொழில் பண்ணலாம், இதில் ஒரு 10 லட்சம் செலவு பண்ணால் டக்குன்னு ஒரு கோடி வந்துடும். அப்படிலாம் கிடையாது. அஷ்டம சனி கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கணும், பொறுமையாக தான் இருக்கணும், எச்சரிக்கையாக தான் இருக்கணும், கவனமாக தான் இருக்கணும். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் ஜாகிரதையாக தான் இருக்கணும். முக்கியமாக 4ஆம் இடத்தை உச்சமான குரு பார்க்கறதுனால கொஞ்சம் தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்லாம் ஜூனுக்கு அப்புறம் கொஞ்சம் லிஃப்ட் ஆகும். ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணுறேன் சார்ன்னா அந்த பிஸ்னஸ் கொஞ்சம் நல்லபடியாக போகும். அல்லது ஏற்கனவே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணாமல் இருந்து புதுசாக தொடங்கணுன்னா ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் அந்த தொழில் தொடங்கினா கொஞ்சம் நல்ல விதமான வெற்றியை தரக்கூடிய அடிப்படையில் இருக்கும். ஜூனுக்கு அப்புறம் சுபவிரய செலவுகள் பண்ணலாம். வீடு கட்டுறதோ, வீடு வாங்குறதோ, அல்லது ஏற்கனவே வீடு கடகால் போட்டு கட்டி முடிக்கப்படாத வீடு அல்லது ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் சனி பார்வை வரும்பொழுது கண்டிப்பாக அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி உச்சமான குருவும் பார்க்கறதுனால ஒரு நல்ல பலன்களை கடவுள் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி தாய் வழி உறவுகள், தாயினுடைய உடல்நலத்தில் இருந்த சிக்கல்கள் அதையெல்லாம் சரியாகும். அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது வண்டி வாகனத்தில் அப்பப்போ பழுது வந்துகிட்டே இருக்கு. நிறைய பேத்துக்கு வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சு. அந்த விஷயங்கள்லாம் சரியாகி கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க. இதுக்கு முன்னாடிலாம் இங்கே போனாலும் பிரச்சனை, அங்கே போனாலும் பிரச்சனை, அங்கே வந்தாலும் பிரச்சனை, அதெல்லாம் கொஞ்சம் கடவுள் புண்ணியத்தில் சரியாகும். அதே மாதிரி புத்தர பாக்கிய ஸ்தானம், புத்தர ஸ்தானத்துக்குரிய குரு உச்சமடைகிறார். ஸோ குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருந்த சிம்மராசிக்கு குழந்தை பாக்கியம் இறைவனுடைய அருளோடு கிடைக்கும். பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனை, சொத்து பத்து வரணும்னா உங்களுக்கு சாதகமாக வரும். இந்த டைமில் சொத்து பத்து பிரச்சனை பற்றிலாம் பேசுறதுக்கு ஒரு நல்ல பீரியட். பிள்ளைகளுடைய படிப்பு சார்ந்த சில முக்கிய முடிவுகளை இந்த காலகட்டங்களில் தெளிவாக எடுப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச காலேஜ், பிடிச்ச சீட் உங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் கிடைக்கும். கல்யாண வயசில் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு அந்த குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா கல்யாணம் நடக்கும். கல்யாணம் கட்டி கொடுத்து அந்த புள்ள வாழாமல் வந்துருச்சுன்னு நினைச்சு சிம்மராசிக்காரர்கள் வருத்தப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல மறுவாழ்வு அமையக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். அதாவது உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ ஏதாவது பாதிப்புல குழந்தைங்க வீட்டில் இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைகளுக்கு நல்ல மருத்துவ உதவிகள் கிடைச்சு அவங்களுடைய ஆரோக்கியம் மேம்படக்கூடிய காலமாக இருக்கும். 6ஆம் இடத்துக்கு அதிபதி சனி 7ல் ராகுவோட சேர்ந்திருந்தார். 6-7 சனி பகவான் இருப்பது உண்மையை சொல்லணும்னா ரொம்ப கடுமையான காலம் தாங்க. 6ல் சனி வந்துச்சுன்னா நம்ம காலுக்கு கீழே நம்ம தலை வச்சுட்டா எவ்வளோ வலிக்குமோ அவ்வளோ வலி அனுபவிச்சிருப்பீங்க ஒரு 2.5 வருஷம். அதுக்கு அடுத்தது ஒரு 2.5 வருஷம் 7ல் சனி. 6-7ன்றது உண்மையை சொல்லணும்னா பர்சனல் லைஃப்லாம் இல்லை, சன்னியாசி மாதிரி வாழ்ந்திருக்கணும். கணவன் மனைவியா இருந்தாலும் ஒரு படுக்கையில படுத்தாலும் தள்ளி படுத்திருப்பாங்க ஜாதகப்படி. காதலர்களா இருந்தா பிரச்சனையோட வாழ்ந்திருப்பாங்க, பிரிவோட வாழ்ந்திருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப பிரியமானவங்களா இருந்தாலும் ஏமாற்றப்பட்டு இருப்பீர்கள், துரோகத்தை சந்திச்சிருப்பீங்க. நீங்க யாரெல்லாம் நேசிச்சு பழகினீங்களோ அவங்க தான் முதல்ல குத்திருப்பாங்க. நீங்க யாரெல்லாம் உண்மையானவங்க நினைச்சீங்களோ அவங்க தான் உங்களுக்கு பெரிய வழியை கொடுத்துருப்பாங்க. இன்னும் சொல்லணும்னு சொன்னா, செய்யாத தப்புக்கு தண்டனை, பண்ணாத பாவத்துக்கு படி, வாங்காத பணத்துக்கு வட்டி. தப்பு பண்ணும்போது தண்டனை கிடைக்காது, விதியன்னு ஒதுங்கி போகும்போது வீண் சொல்லு வீண் படிலாம் வந்துச்சு. இந்த 2.5 வருஷமே உங்களுக்கு நிறைய லெசன்ஸை கற்றுக் கொடுத்தது. இந்த 2.5 வருஷம் கற்றுக்கிட்ட பாடத்தை அடுத்த 2.5 வருஷத்துக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா அஷ்டம சனி ஒன்றும் பண்ணாது. ரொம்ப குறிப்பாக திருமண வயசில் இருக்கிறவங்க, திருமணம் சார்ந்த விஷயங்கள், பேச்சு முயற்சிகள் எடுக்கிறவங்கலாம் கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்க. இந்த வருடத்தில் உண்மையை சொல்லணும்னா கல்யாணம் பண்ணாம தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா 7ல் ராகு, 8ல் சனி, குரு 12ல் மறையிறார். எப்போ கல்யாணம் பண்ணலாம்? 2027 ஜூனுக்கு பிறகு திருமணம் செய்வது நல்லது. அப்படி பண்ணா அந்த திருமணம் நிலைக்கக்கூடியதா இருக்கும். அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணணும்னு பேச்சு எடுத்தாலே கல்யாணம் நிச்சயம் பண்ணா நின்று போயிடும். கல்யாணம் ஆனாலும் புருஷன் முண்டாட்டிக்குள்ள சண்டை வரும். கருத்து முதல் விவாகரத்து பண்ணிக்கலாம்னு முதல் நாள்ல இருந்தே பேச ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நீங்க முன்கூட்டியே சொல்றேன், ஜாகிரதையாயிருங்க. அதற்கு அடுத்தது 8ல் சனி, கொடுக்கல் வாங்கல்ல கவனம். கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் போய் தேவையில்லாத மாட்டிக்கூடாது. விரலுக்கு ஏற்ற வீக்கமா இருக்கணும். இன்னைக்கு 10 ரூபா வருதுன்னா 10 ரூபாய்க்கு 8 ரூபா செலவு பண்ணிட்டு 2 ரூபா வச்சுன்னு சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணணும். 10 ரூபா வரதுக்கு போய் 100 ரூபா கணக்கு போட்டு நான் 100 ரூபாய்க்கு நான் எல்லா வேலையும் பார்ப்பேன்னு நினைச்சோம்னா 90 ரூபா திருப்பி கையில வாங்கி கடன் வாங்கி கொடுத்துட்டு, கடனை வாங்கினதுக்கு அப்புறம் நான் செத்தலாமா, தூக்க மாட்டிக்கலாமா, எங்கேயா ஓடிடலாமான்னு தோணும். இதெல்லாம் தயவு செஞ்சு வேணாம். அதனால
தயவு கூர்ந்து அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுவது வேண்டாம். இப்ப பொருளாதார ரீதியாக நல்ல பார்த்து பண்போட எது தேவை, எது தேவையில்லை, எது பண்ணணும், எது பண்ணக்கூடாதுன்னா கொஞ்சம் நீங்கள் செயல்படுத்துறது என்னுடைய அன்பு வேண்டுகோள். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதற்கடுத்தது 9ஆம் இடம் தகப்பனாருடைய உறவு. அப்பாவுக்கெல்லாம் உங்களால் எந்த தோஷமும் இல்லை. அவர்களுக்கு எந்த பெரிய பாதிப்புகளையும் தாக்கத்தையும் இந்த அஷ்டமத்து சனி ஏற்படுத்தாது. கவலைப்பட வேணாம். சிம்மராசிக்காரர்களுக்கு குறிப்பாக பட்டம் கிடைக்குமா, பதவி கிடைக்குமா, பேர் புகழ் ஏதாவது கிடைக்குமான்னா நிச்சயமாக இந்த சனி பெயர்ச்சி அத்தனை பிராப்தத்தையும் தரும். சிம்மராசியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய பட்டம், புதிய பதவி, புதிய பொறுப்பு, புதிய புகழ் உங்களை அலங்கரிக்க போகிறது. அது மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து அது ரொம்ப பீக்கில் இருக்கும். ஸோ நீங்கள் நினைச்சு பார்க்காத வெற்றி, நினைச்சு பார்க்காத ஒரு ஈர்ப்பு, நினைத்து பார்க்காத ஒரு சில சங்கமங்கள் எல்லாமும் ஏற்படும். எதிர்பாராத பல திருப்பங்கள் நடக்கும். அது எல்லாமும் உங்களுக்கு நல்ல திருப்பங்களாக, நல்ல மாற்றங்களாக ஏற்படும். கவலைப்பட வேண்டாம். 11ஆம் இடம் லாபம். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்ற பலன்கள் இருக்கும். 12ல் விரயத்தில் குரு இருக்கிறதுனால மட்டும் தேவையற்ற செலவுகள் வரும். இந்த காலத்தில் அதை சுபவிரய செலவுகளாக பண்ணணும். வெளிநாட்டுக்கு போகணும்னு பல பேருடைய கனவுகள் நனவாகும். வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்களுக்கு பிஆர் அப்ளை பண்ணால் அந்த பிஆர் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அல்லது வேறு ஏதாவது வெளி மாநிலம் வேற்று மொழி பேசக்கூடிய நபர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். குறிப்பாக கடவுளோடு பேசக்கூடிய ஆற்றல் வரும். நிறைய பேர் தன்னைத்தானே சாமியாரான்னு நினைப்பீங்க. சிம்மராசி உங்கள் மனசாட்சியை கேட்டு பாருங்கள். நிறைய பேர் தனக்குள்ளேயே ஒரு பெரிய சக்தி இருப்பதாகவும் தான் கடவுளோடு பேசக்கூடிய ஆற்றல் படைத்திருப்பதாகவும் உணர்வீர்கள். இது இருக்கிறதா நினைக்கல, அது நடக்கும். சாமி கூட பேசுவீங்க, கடவுளை உணர முடியும் உங்களால். நிறைய கோவில் போகலான்னு தோணும், ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்குன்னு தோணும். நான் சாமி கும்பிட்டதே இல்லை, இப்போலாம் பார்த்தது டெய்லியும் திருநீர் பூசிட்டு தான் வெளியே போகிறேன், இப்படிலாம் தோணும். ஏன்னா ராசியில் கேது இருக்கார், ஞானத்தை கொடுப்பாருங்க. எதில் கவனமாக இருக்கணும் சிம்மராசின்னா, உடலை பார்த்து கொள்ளுங்கள். கேது ராசியில் இருக்கிறதுனால உடலை பார்த்துக்கணும், மனசை பார்த்துக்கணும். என்ன ரொம்ப எதெல்லாம் உங்கள் மனசை காயப்படுத்தும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ரொம்ப அதீத பற்று வைக்காத கொஞ்சம் நீங்கள் மனசை பக்குவப்படுத்த கற்றுக்கிட்டா போதும். உங்கள் வாழ்க்கை கடவுளுடைய அருளோடு நீங்கள் நினைத்து பார்த்திராத வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மேலும் இந்த அஷ்டம சனியினுடைய தாக்கம் குறையணும்னா என்ன பண்ணணும்? பக்கத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் கோவில் எதாவது இருந்துச்சுன்னா போங்க. சனீஸ்வரன் கோயில் இல்லைன்னா சிவன் கோயில் எதாவது இருந்துச்சுன்னா அந்த சிவன் கோவிலில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கும் அல்லது சனி பகவான் தனி சன்னதியாக அந்த கோவில் இருந்தாலும் சரிதான். எள்ளெண்ணெய் தீபம், நல்லெண்ணெய் விளக்கு தான், 2 விளக்கு ஏற்றுங்க. மனதார 2 விளக்கு ஏற்றி ஆத்மார்த்தமாக அந்த சனி பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. ஒரு 9 வாரம் தொடர்ந்து வாரம் சனிக்கிழமைக்கு போயிட்டு சிவனை முதல்ல பார்க்கணும். சிவனை பார்த்துட்டு அம்பாளை பார்த்துட்டு அப்புறம் நவகிரகத்திலேயோ அல்லது தனியாக இருக்கக்கூடிய தனித்த சனி பகவானையோ பார்த்து மனதார வழிபட்டுட்டு, சனி பகவானே இந்த அஷ்டம சனியினுடைய தாக்கம் எனக்கு குறையணும் கடவுளே அப்படின்னு வேண்டிட்டு வாங்க. சத்தியமாக அந்த 9 வாரத்தை நீங்கள் நிறைவு செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் வெற்றியை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும். சில பேர் கண்டினியூட்டி பண்ண முடியல, பொம்பளை பிள்ளைங்களாம் அந்த மந்த்லி சைக்கிள் எங்களால் பண்ண முடியல, தப்பே கிடையாதுங்க. அந்த வாரத்தை நீங்கள் தவிர்த்துட்டு அதோட சேர்த்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய வாரத்தை 9 வாரமாக கணக்கு பண்ணி பண்ணுங்க. தட் மீன் ஏற்கனவே 5 வாரம், ஒரு 4 வாரம் பண்ணுறீங்க, 5ஆவது வாரத்தில் ஒரு தடை வருதுன்னா தப்பு கிடையாது. அந்த வாரத்தில் ஏற்ற முடியலன்னா அதுக்கு அடுத்த வாரம் ஏற்றும் போது நீங்கள் 5ஆவது வாரமாக அதை மனசார நினைச்சு ஏற்றுங்க. சத்தியமாக உங்களுக்கு அந்த எம்பெருமான் ஈசன் அருள் புரிவார். சனி பகவானுடைய அத்தனை தாக்கத்தையும் கண்டிப்பாக குறைப்பார். மேலும் சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனியே வந்தாலும் சனி பார்க்கக்கூடிய இடங்களும் குரு பகவான் பார்வைப்படக்கூடிய இடங்களும் நல்ல இடங்களா இருக்கிறதுனால நிச்சயம் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது ரொம்ப முக்கியமா உச்சமான குரு சனியை முதல் பார்வையா பார்க்கறதுனால, வருஷ தொடக்கத்திலே 9வது பார்வையா அற்புதமா பார்க்கறதுனால வரக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு பெரிதளவுல இருக்காது. இனி வரக்கூடிய காலம் ஆண்டவனுடைய அருளோடு வெற்றி அடையும். 1000 மாறுதல்களை நான் சொன்னாலும் எப்பா நைட்ல போகும்போது பார்த்து போயா பூச்சி போட்டிருக்க போதுன்னு எங்க அப்பா சொல்லுவார். அதே மாதிரிதான் அவர் சொல்லிட்டாருன்றதுனால அங்க பூச்சி போட்டு இருந்து நம்மளை கடிக்கணுன்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒரு ஜோதிடரா நான் அஷ்டம சனி உங்களை அது பண்ணும் இது பண்ணுன்னு சொல்றதுனால உங்களுக்கு கெட்டதெல்லாம் நடந்துடுறது இல்லை. ஒருவேளை நடக்கும் பட்சத்தில் நடந்தால் அதில் நீங்கள் எப்படி உங்களை தற்காத்து கொள்ளணுன்றதுக்காக சொன்ன ஒரு வார்த்தைகள் தான் நான் அவ்வளோ அற்புதமாக பேசியிருந்தேன். ஸோ அதனால நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு எல்லா வளங்களும் கிடைக்கணும், கடவுளுடைய அருளோடு உங்களுடைய வாழ்க்கை மாறும். மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யாம் இருக்கவே மீன் அருண்குமார். நன்றி.